ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் யுத்தமா வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஆஷஸ் ஸ்டேட்டோட முதல் டெஸ்ட் மேட்ச் வந்து பேட் கமெண்ட் ஜேசஸ் ரெண்டு பேருமே விலகியது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி மட்டும் ஏற்படுத்தல, ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்திருக்கு. பென் ஸ்டோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்பால் யூகத்தை வந்து ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து யூஸ் பண்ணுவாரா? யார் வந்து பலமா இருக்கு? ஆஸ்திரேலியா பலமா இருக்காங்களா இல்ல இங்கிலாந்து வந்து பலமா இருக்காங்களா? யார் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு? எல்லாமே டீட்டெயிலா ஒரு ஆராய்ந்து அலசும். அதற்கு முன்னாடி நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். வாங்க தெளிவா வீடியோல போயிடலாம். வணக்கம் நண்பர்களே, ஆஷஸ் தொடருக்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து. இந்த டெஸ்ட் மேட்ச் எங்க நடக்குதுன்னா பெர்த்ல தான் நடக்குது. இந்த பெர்த்தோட பிச்சு எப்படி இருக்கும், கண்டிஷன் எப்படி இருக்குன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் செம்மையா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இதுக்கு எதற்கு பேர் போனது பெர்த் பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சரியா வந்து ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் போன பிச்சுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா செம்ம வேகத்துல வந்து பால் வரும், பிச்சு வந்து செம்மையா வந்து பவுன்ஸ் ஆகும். பேட்ஸ்மேன் ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிச்சோட வேகம் செம்மையா இருக்கு. எஸ்பெஷலி அந்த நியூ பால்ல பவுலரோட எஃபெக்ட் வந்து வேற மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு பேட்டர்களை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் செம்மையா வந்து பாத்தீங்கன்னா பிச்சு வந்து பவுன்ஸ் ஆகும், நல்ல ஃபேஸ் வரும். இந்த பிச்சு வந்து பாத்தீங்கன்னா சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமா இருக்குமா இல்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு சாதகமா இருக்குமா குறிப்பிட்டு நம்ம வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இந்த பிச் நல்லா வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் சாதகமா இருக்கும். ஸ்பின்னருக்கு எப்போ வந்து அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3வது நாள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அட்வான்டேஜ்ங்கிறது கம்பல்சரி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஆனா பேட்டருக்கு எப்பயா வந்து அட்வான்டேஜ் கிடைக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பால் வந்து ஹோல்ட் ஆகும்ல. இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த பால் எப்போ ஹோல்ட் ஆகுமோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்கள் வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜ்ங்கிறது கிடைக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். இந்த பிச்சில் நல்லா ஒரு செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புங்கிறதுக்கு பெர்த் பிச்சை பொறுத்த வரைக்கும் செட்டில் ஆகல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க பேஸையும் அந்த பவுன்ஸையும் தாக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த பெர்த் பிச்சில் ஒரு பேட்டரால வந்து ஒரு சரியான ஒரு பிளே பண்ணி விளையாட முடியுங்கிறது முதல் விஷயம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இதுதான் டீட்டெயிலாக சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் இங்க மழை வரதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னா ஒரு 15% இருந்தால் வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி பெரிய வாய்ப்புலாம் இல்லை. மழை வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மியானால ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சஸ் நம்ம வேற லெவலில் நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு வந்து ஏற்பட்டிருக்கு. முதல் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான வீரர் ஆஸ்திரேலியா வீரர் வந்து விலகி இருக்காங்க. அது எதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட கேப்டன் பேட் கமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதுகுல வந்து ஒரு பிரச்சனை, அதாவது முதுகுல அடிபட்டிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அவரு இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ண போறது அப்படிங்கிறது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வந்திருக்கு. பிளஸ் நெக்ஸ்ட் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஸ் ஹேசல்வுட் பெரிய பின்னடைவுங்க. வேகப்பந்து வீச்சாளர் ஜேஸ் ஹேசல்வுட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தொடையில இருந்து எலும்புல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அடிபட்டிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அவரு இந்த டெஸ்ட் மேட்ச் அவர் வந்து ப்ளே பண்ண போறது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ வந்துருச்சு. அதனால 2 பேருமே இல்லாதது, 2 வேகப்பந்து வீச்சாளர்கள் இல்லாதது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுத்த போது அதோட மொத்த பிரஷரும் யார் மேல விழுவுனா இவங்க 2 பேரும் இல்லாத மொத்த பிரஷரும் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் மேல தான் வந்து விழுவுங்கிறது நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். பிளஸ் இது வந்து ரொம்ப 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 வந்து ஒரு பெரிய எதிர்ச்சி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் கொஞ்சம் பலமா இருக்கா, யார் கொஞ்சம் பலவீனமா இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்தலாம். அதாவது ஆஸ்திரேலியாவோட பலமும் பலவீனத்தையும் பார்த்தலாம், இங்கிலாந்தோட பலமும் பலவீனத்தையும் இந்த டெஸ்ட் மேட்ச்ல பார்த்துடலாம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவை பார்த்தலாம். ஆஸ்திரேலியா அவங்களோட சொந்த மண்ணில் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. பெர்த் பிச்சை பொறுத்தவரைக்கும் அவங்க கண்டிஷன் எல்லாமே நல்லாவே ரீட் பண்ணியிருப்பாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு 2 பவுலர்கள் பின்னடைவா இருந்தாலும் அவங்கள்ட்ட நல்ல குவாலிட்டியான இன்னமும் பெஸ்ட்டான பவுலர் இருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு, ஸ்டார்க் போலண்ட் இருக்காரு, நேத்தன் லைன் இருக்காரு. பேட்டிங்ல பொறுத்தவரைக்கும் ஸ்டீவன் ஸ்மித், லபுசன், டிராவிஸ் கெட் அப்படின்ட்டு கேமரன் கிரின்ட்டு ஒரு குவாலிட்டியான ஒரு பேட்டிங் யூனிட்டை வந்து ஆஸ்திரேலியா வச்சிருக்காங்க. இதுவே அவங்களோட பெரிய பலம் அப்படின்னு நான் வந்து சொல்லிவே தீர்வேன். நெக்ஸ்ட் இவங்களோட பலவீனம் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா 2 முக்கியமான பாயிண்ட் தாங்க. ஜேஸ் ஹேசல்வுட், பேட் கமின்ஸ் அவங்களோட கேப்டன்சி ரொம்ப 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 முக்கியமா வேற லெவலா பண்ணிட்டு இருக்காரு பேட் கமின்ஸ். அந்த மாதிரியான கேப்டன்சி இல்லாதது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பின்னடைவு. அது மட்டும் இல்லாமல் ஜேஸ் ஹேசல்வுட், பேட் கமின்ஸ் 2 பேருமே இல்லாதது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பலவீனமா நான் வந்து கருதுறேன். நெக்ஸ்ட் இங்கிலாந்தோட பலம் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட பலமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச காலமா அவங்க விளையாண்டுட்டு இருக்க யூகம் எப்படி இருக்குன்னா அவங்க வந்து பேஸ்பால் மோடம் வந்தா மழை போனா அப்படின்ட்டு சும்மா வேற லெவலா அடி தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் மேட்சாவே அப்ரோச் பண்றதே கிடையாது. ஒரு T20 மோட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பொறுத்தவரைக்கும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட பவுலரா இருந்து யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லையா, போட்டு நொறுக்கு ஆரம்பத்துல இருந்து ஒரு T20 மோட்ல தான் நான் கிரிக்கெட் விளையாடுவேன்ட்டு அப்படி அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லா டெஸ்ட் மேட்சையும் வந்து T20 மோட்ல தான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பலம்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு ஒரு பலவீனம் அப்படின்னு என்ன நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு எது பலம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் அவங்களோட பலவீனமாவும் இருந்துட்டு இருக்கு. பேஸ்பால் யூகத்தை பயன்படுத்தி ஆஸ்திரேலியாவில் அவங்களால வந்து பெரிய இன்னிங்ஸ்ங்கிறது பில்ட் பண்ண முடியுமா? ஏன்னா அங்கே வந்து நல்ல ஃபேஸுக்கும் பவுன்ஸுக்கும் பேர் போன ஒரு பிச்சு
பெர்த் பிட்ச். அந்த பிட்ச்ல அவங்களால அந்த மாரி இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியுமா? அந்த மாரி இம்பாக்ட்ங்கிறது அங்க கிரியேட் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பலவீனமா வந்து கருதப்படுகிறது. அதனால இந்த டெஸ்ட் மேட்ச பொறுத்தவரைக்கும் யாருக்கு வந்து வின்னிங் பெர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு தான் ஒரு 55% நம்ம வந்து குடுத்தே ஆகணும். ஏன்னா, அவங்களோட ஹோம்ல விளையாடுறாங்க. அந்த பிட்சோட கண்டிஷன் நல்லா இருக்கு. ஸ்டீவன் ஸ்மித் மறுபடியும் கேப்டன்சி எடுக்கிறாரு. ஸ்டீவன் ஸ்மித்தோட கேப்டன்சி வேற லெவல்ல இருக்கும். பயங்கரமான ஒரு திங்கிங் மைண்ட் உள்ளவர். பேட் கமின்ஸ் மாரி, எம்.எஸ். தோனி மாரி இவரும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு திங்கிங் மைண்ட் உள்ளவர். செம்மையா வந்து பிளான் பண்ணுவாரு. அதனால ஸ்டீவன் ஸ்மித்தோட கேப்டன்சி பிளஸ் அதுக்கு கீழ விளையாடுற பிளேயர் எல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால ஆஸ்திரேலியாவுக்கு வின்னிங் பெர்சன்டேஜ் ஒரு 55% சூரா நம்ம வந்து குடுத்துடலாம். பேஸ்பால் யூகத்த பயன்படுத்துவாங்க. எப்படி அவங்க வந்து ஜோ ரூட் வந்து இது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா? அப்படின்ட்டு பல கேள்விகள் இருந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இங்கிலாந்த பொறுத்தவரைக்கும் வின்னிங் பெர்சன்டேஜ் கொஞ்சம் குறைச்சே குடுப்போம். அவங்களால பேஸ்பால் யுகத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு எதிரே விளையாண்டாங்க. அவங்க டெஸ்ட் மோட்ல விளையாடுறதே கிடையாது. டெஸ்ட் ஃபார்மேட்டையே அவங்க மறந்துட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வின்னிங் பெர்சன்டேஜ் குறைச்சிருவோம். ஓகே. இந்த டெஸ்ட் மேட்ச பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா ஓரளவுக்கு குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கேன்னு நெனைக்கிறேன். இந்த ஆஷஸ் தொடரோட முதல் டெஸ்ட் மேட்ச் வந்து நடக்கப் போகுது. 21ஆம் தேதி நடக்கப் போகுது. இந்த டெஸ்ட் மேட்ச்ல யார் ஜெயிக்குவாங்க அப்படிங்கிறத இப்போ வந்து உங்கள்ட்ட கருத்த சொல்றேன். நீங்க வந்து என்கிட்ட கருத்த நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்களா? இல்ல இங்கிலாந்து ஜெயிப்பாங்களா? இல்ல மேட்ச் வந்து டிரா ஆகுமா? அப்படிங்கிறது நீங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டேவிட் வார்னர், மெக்ராத்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ்திரேலியா இந்த ஆஷஸ் தொடர 5-0 இல்ல 4-0 அப்படின்னு தொடர வெல்லும் அப்படின்னு ஒரு சவால் வேற விட்டுருக்காங்க. அதெல்லாம் நடக்குமா? இல்ல நடக்காதா? அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்ப நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பி வாங்க தெளிவா நம்ம வந்து நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.